ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. திருக்கடமையிலிருந்து தவறியவர்களுக்கு பெருமாளே தீதி செலுத்தும் ஆலயம். செங்கல்பட்டிலிருந்து திருக்கழிக்குன்றம் சாலையில் நென்மேலி என்ற கிராமத்தில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் உள்ளது. திதி கொடுக்க மறந்தவர்கள், திதி கொடுப்பதே தெரியாமல் இருந்தவர்கள், வாரிசு இல்லாத அல்லது இழந்த பெற்றோர், விபத்து காரணமாக, தற்கொலை காரணமாக அகால மரணமடைந்தவர்களின் வாரிசுகள் என்று யார் இந்த தலத்துக்கு வந்தாலும் அவர்களின் சார்பில் தானே நின்று திதி கொடுக்கிறார் ஸ்ரார்த்த சம்ரக்ஷண பெருமாள். இந்த கிராமத்தின் மத்தியில் ஸ்ரார்த்த சம்ரக்ஷண பெருமாள் என்னும் பெயரோடு லக்ஷ்மி நாராயணன் சேவை சாதிக்கிறார். பித்ருவேலை பூஜை என்னும் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணிக்குள் இந்த கிரியைகளை பெருமாள் ஆராதனம் ஏற்று விரதமிருந்து செய்கிறாராம். திதி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் 11 மணிக்குள் பெருமாள் சன்னதிக்கு வர வேண்டும். மஞ்சள், எள், தர்பைப்புல், விரலில் அணியும் பவித்திரம், வெற்றிலை பாக்கு, பழம் ஆகியவற்றை பெருமாளிடம் சமர்ப்பித்து தங்களுடைய பித்ருக்களுக்காக சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு கோவிலின் பின்பக்கம் விஷ்ணுபாதம் என்னும் பெருமாளின் திருவடிக்கு அருகில் சாஸ்திரிகள் வழிகாட்ட திதி கொடுப்பவர் தன் முன்னோருக்கு மறுபடியும் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு சுவாமியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு சமர்ப்பிப்பதே ஸ்ரார்த்த சம்ரக்ஷணமாகும். மீண்டும் அவர்கள் பெருமாள் சன்னதிக்கு வந்து பெருமாளுக்கு மகா சங்கல்பமும் சகல உபச்சாரங்களுடன் பூஜையும் நடத்த வேண்டும். இறுதியில் நம் வீட்டில் செய்யும் சம்பிரதாய திவசமையல் போல வெண்பொங்கல், தயிர் சாதம், பிரண்டையுடன் கலந்த எள் துவையல் எல்லாம் செய்யப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. இதை ஏற்று நம் முன்னோர்களின் ஆத்மாக்களை பெருமாள் திருப்திப்படுத்துவதாக ஐதீகம். கயா, காசி, ராமேஸ்வரம் ஆகிய தலங்களில் இல்லாத சிறப்பு இந்த தலத்தில் உண்டு. தலைமுறை சாபம் பல வகைப்படும். முன்னோர்கள் மாந்திரிகம் தொழில் செய்ததாலும், அடுத்தவர்களை ஏமாற்றி வாழ்வது, தாய் தந்தையர்க்கு சாப்பாடு போடாமலும், வாரிசு இல்லாத உறவினருக்கு இறுதி சடங்கு செய்யாமல் இருப்பது, அடுத்தவரின் சாபம் வாங்குவது போன்றவை முக்கியமானவை. இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் நாகதோஷம் இருக்கும். 1 அடி மேலே சென்றால் 10 அடி கீழே இறங்கும். பித்ருக்களுக்கு செலுத்த வேண்டிய கடமையிலிருந்து தவறியவர்களும் பெண்களும் தங்கள் பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கும் சிரார்த்தம் செய்யலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.